வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம். அத்தியாயம் 1. அன்று இரவு அனைவரும் சித்தார்த்தை வழி அனுப்ப மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கூடியிருந்தனர். காஞ்சிபுரத்திற்கு போன போது அவன் அவளது பிறந்த நாளுக்காக வாங்கி பரிசளித்த அந்த ஆரஞ்சு நிற உடல் ஊதா கரைப்பட்டு சேலையை கட்டி கொண்டு வந்திருந்தாள் அவள். எதை கட்டி கொண்டாலும் கொள்ளை அழகு என் திவ்யா. கிசுகிசுத்த சித்தார்த் அவளது கையை மெதுவாக செல்லமாக கிள்ளினான். நீங்கள் மட்டும் கோட் சூட் தோளில் தூங்கும் பை கேமரா சகிதம் அமெரிக்கா பயணத்திற்கு அட்டகாசமாகத்தான் உடுத்திக்கிட்டு இருக்கீங்க. பதிலுக்கு அவளும் பரிகசித்தாள். இருவரும் ஒருவரையொருவர் கண்களுக்குள்ளே பார்த்து சிரித்து கொண்டனர். அம்மா சுகுணா தன் புடவை தலைப்பை இழுத்து கை மீது போர்த்தி கொண்டு அவர்களை பாராதது போல் பார்த்து பெருமையுடன் பெருமூச்செறிந்தாள். சில்க் ஜீப்பாவிற்குள் கையை போட்டுக்கொண்டு அப்பா ராஜாராம் மேலும் கீழுமாக உழவி கொண்டிருந்தார். அண்ணன் யோகேந்திரன் புஸ்தக கடையில் படையெடுத்து விட்டிருந்தான். புஸ்தகங்களை பார்ப்பது போல் அவனது கண்கள் தங்கை குறிப்பிட்ட அந்த பெண்ணை பலமுறை திருட்டுத்தனமாக ஊடுருவி கொண்டிருந்தன. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா? என்னை பற்றி சதா இனிப்பா நினச்சிக்கிட்டே இருக்க, கொஞ்சலாக கூறிய சித்தார்த் எழுந்து சென்ற போதுதான் அவள் தன்னை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டாள். அம்மா வழக்கம் போல் கனமானதொரு காஞ்சிபுரம் சேலையை உடுத்தி கொண்டு தலை நிறைய கட்டு கதமும் நெற்றி நிறைய பளிச்சென்ற குங்குமமும் காது மூக்கும் கழுத்தும் வைரங்களில் பளிச்சிட கழுவி துடைத்து அலங்கரித்த கோவில் வெண்கல சிலை போல அபயஹஸ்டம் ஒன்றுதான் பாக்கி. அதே மோகன முறுவல் சாந்த ஸ்வரூபம். நாட்காலியில் தனியாக அமர்ந்திருந்தாள். 40 வயது, யாருமே சொல்ல முடியாது. கிள்ளி எடுக்கும் இளமை, தங்க நிறமான மேனி அழகு, வைர முக்கத்திற்கு ஏற்ற கூர்மூக்கு, கபடமில்லாத குழந்தை பறக்க விழிப்பதை போன்ற கருவண்டு கண்கள். 2 குழந்தைகளின் தாயாகியும் மனையில் வச்சு கல்யாணம் செய்திடலாம், அத்தனை அழகுத்தான். ஆனால் கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. பாட்டி, அதாவது அம்மாவின் மாமியார் இறப்பதற்கு முன் அம்மாவிற்கு கொடுத்த சான்றிதழே அது. பாட்டியின் குற்று உண்மைத்தான். அம்மா அழகு, பொறுமை, அடக்கம் எல்லாம் அமைந்தவள்தான். ஆனால் அப்பா ராஜாராமின் மனைவியாக இருக்க வேண்டியவளிடம் கொஞ்சம் ரோஷம், மாத்திரம், ஆவேசம் போன்ற பரபரப்பான உணர்ச்சிகள் தேவையானவையாயிற்றே. அலங்காரம் செய்த விக்கிரகத்தை பக்தர்கள் பார்த்தால் பரவசத்துடன் மெய் மறந்து கன்னத்தில் போட்டுக்கொள்வார்கள். இங்கே அப்பா அம்மாவை உடைமை பொருள்களில் ஒன்றாக அல்லவா கருதினார். தமது செல்வத்தையும் அந்தஸ்தையும் தம்பட்டம் கொட்ட வைத்திருக்கும் பென்ஸ்கார் போல மனைவி என்ற அலங்கார அழகு பொம்மை என்றளவா நினைக்கிறார். போக்குவரத்து கம்பெனியின் முதலாளி, அகில இந்தியாவெங்கும் சாமான்களை கொண்டு சென்று விநியோகிக்கும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி முதலாளி, MA படித்தவர், மேடை பேச்சாளர், ஊரில் உள்ள அத்தனை நாகரிக கிளப்புகளிலும் அங்கம் வகிப்பவர். யாவற்றிற்கும் ஒரு படி மேலாக அவர் ஒரு பர்மிட் ஹோல்டர். மனிதன் தற்காலத்தில் வியாபாரத்தில் முன்னேற என்ன வேண்டும்? அப்பாவை பார்த்தால் 35 வயது வாலிபர் போல் நடப்பார். அவர் வயது என்னவோ 48. ஆனால் நாள்தோறும் ஒரு செட் டென்னிஸ், நீச்சல் குளங்களில் நீச்சல், ஞாயிறு வந்துவிட்டால் ரேஸ், சில நாட்களில் கிளப்பில் சீட்டாட்டம் என்று பல பெரிய மனித பொழுதுபோக்குகள். ஒரே ஒரு நல்ல குணம், எங்கு போனாலும் சொல்லிவிட்டு தான் போவார். ஒரே ஒரு இடத்தை தவிர. அதை பற்றி யாரும் கேட்கவும் மாட்டார்கள். திவ்யா பட்களை கடித்து கொண்டாள். சித்தார்த் வெளிநாடுகளில் வியாபார விஷயமாக சுற்றப் போகிறான் என்ற நினைவின் உறுத்தல் ஒரு புறம். முதல் நாள் பகல் கேள்விப்பட்ட சங்கதியினால் வேதனையுடன் குழுமி தவித்த அமைதியற்ற நிலை மறுபுறம். அவள் கண்களில் ஓரங்களில் கண்ணீர் பளிச்சிட்டது. கற்றுக்கொள்ளாமல் 2 பேரும் தீவளைகளாக கன்னத்தில் உருண்டன. இருக்கென எழுந்து வந்தாள் சுகுணா. பைத்தியக்கார பொன்னினி, சித்தார்த் என்ன வருஷ கணக்காகவா வெளியூரில் உட்கார்ந்திருக்க போகுது? இப்போ தான் போல இருக்கும். 3 மாதமும் 3 நிமிஷமாக போயிடும். கல்யாணத்துக்கு வேண்டியதை தயாரிக்க நமக்கும் கொஞ்சம் அவகாசம் தேவைத்தானே. கண்ணை துடிச்சிக்கோ.
அவள் சொல்லி முடிக்கும் முன் சித்தார்த்தின் தாய் வேகமாக அருகில் வந்துவிட்டாள். அம்மாவை போல் அவள் அப்படி ஒன்றும் அழகி இல்லை. வருங்கால மாமியாரை பார்த்து உடலை நினைத்து தலையை குனிந்து கொண்டாள் திவ்யா. அட, இப்போவே இப்படின்னா எங்கள் வீட்டு மருமகளாக வந்த பிறகு அவனை எங்கேயும் போக விட மாட்ட போலிருக்குதே, பரிகாசமாக கூறிவிட்டு திவ்யாவின் கன்னங்களை செல்லமாக நிமிண்டினாள். அவளது விரல்கள் சில்லென்று பட்டன. திவ்யாவின் உடல் கூசியது. அப்பா தமது கிராப்பு தலையை தடவியபடி அந்த பெண் சென்ற திக்கிலே கண்ணை ஓடவிட்டதை பார்த்து விட்டாள் மகள். வயிற்றிலே நெருப்பு துண்டுகள் கொட்டியது போன்ற உணர்வு. மீண்டும் கண்களில் 2 துளி கண்ணீர். சுத்த பைத்தியம், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இரு. சித்தார்த் வெகு தொலைவில் போக போகுது, நாம தான் தைரியமாக இருக்கணும், அம்மா செல்லமாக அதட்டினாள். நீ தானம்மா பைத்தியம், உன் வெகுளித்தனத்திற்கு, நீ மோசம் செய்யப்படும் கொடுமைக்கு, உன் ஏமாளித்தனத்துக்குத்தான் கண்ணீர் வடிக்கிறேனம்மா. சித்தார்த் அமெரிக்கா என்ன விண்வெளிக்கு கிளம்பியிருந்தால் கூட கலங்க மாட்டேன். நாங்கள் உள்ளமும் உணர்வும் ஒன்றுபட்டு ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சு கொண்டவங்க. உன்னையும் அப்பாவையும் போலவா நாங்கள்? எனக்கு சித்தார்த்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அப்பா வீட்டை விட்டு வாசலில் இறங்கியதுமே கவலைப்பட வேண்டியவள், கண்ணீர் விட வேண்டியவள் எல்லாம் நீதான். அம்மா 10ஆம் வயசுலையாக உனது இழப்புகளின் ஆழத்தை புரிஞ்சிக்க முடியாமல் புன்னகை செய்துட்டு பொம்மையா இருக்கிறாயே. அம்மா கத்த வேண்டும் போன்ற ஆவேசம் அவளுக்கு. கண்களை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். சித்தார்த்துடன் அப்பா பேசிக்கொண்டு நின்றார். விளக்கு ஒளியில் எல்லார் கவனமும் தன் மீது வந்து விழும்படியாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணை திவ்யா மீண்டும் வெறுப்புடன் உற்று பார்த்தாள். அம்மாவை விட அவள் அழகி அல்ல. ஆனால் கவனமாக செய்யப்பட்ட ஒப்பனைக்குள்ளே இளமை இனிமையாக ஆடிக்கொண்டிருந்தது. குற்றாலத்து அருவியின் குளுமை போல பார்ப்பவர் கண்களுக்கு ஜில்ஜிலுவென்றிருந்தாள். வயது தோழி சொன்னது போல அவர்களை விட 2 வயது மூத்தவளாகத்தான் இருக்க வேண்டும். 22 இருக்குமா? அவள் எதற்காக விமான நிலையத்திற்கு வர வேண்டும்? முன் ஏற்பாடா? இந்த பக்கம் சம்பந்திகள், அந்த பக்கம் பெற்ற பிள்ளையின் கண்காணிப்பு, மறுபக்கம் மனைவியும் மகளும், எதிரே வருங்கால மருமகன். இத்தனை பேர் நடுவிலே அவரது கண்கள் அவளது அழகில் நீந்தி மூழ்கி இழுந்து ஜலக்கிரீடை செய்கின்றனவே. சேச்ச, தாடை இறுகியது. கோபத்துடன் உதடுகளை அழுந்த கடித்தாள். சித்தார்த் அருகில் வந்ததும் அம்மாவும் வருங்கால மாமியாரும் நகர்ந்து கொண்டனர். அவனது உள்ளங்கையில் ஆசையுடன் சாக்லேட்டை அழுத்தினான் சித்தார்த். கவலைப்படாதே, நான் உன் பக்கம் என்பது போன்ற ஆதரவான அழுத்தம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. தேங்க்யூ சித்தார்த். மெல்லிய குரலில் அவள் புன்னகித்தபடியே சாக்லேட் உரையை கிழித்து வெள்ளை காகிதத்தை பிரித்து ஒரு வில்லலை அவனிடம் முதலில் நீட்டினாள். உனக்குத்தான் வாங்கிட்டு வந்தேன். தெரியும், எல்லாத்திலையும் என்னோடு பங்கு போட்டுக் கொள்கிறீங்களே, அதனாலே இதுலேயும் உனக்கு எனக்கு என்கிற பேதமே கூடாது, தெரியுமா? கொஞ்சம் உரத்து அழுத்தமாக குவினாள். பக்கென்று சிரித்து விட்டான் அவன். அவளால் சிரிக்க முடியவில்லை. இந்த மாதிரியான விபரீத விஷயங்களை ஆண்கள் எத்தனை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாழ்க்கையே சிலருக்கு விளையாட்டாக வல்லவா இருக்கிறது. சாயலில் அவள் அம்மாவை போல் என்பார்கள். பார்த்தவர்கள் குணத்தில் அம்மாவை போல மட்டித்தனம் அவளுக்கு கிடையாது. அப்பாவின் கபடமும் கிடையாது. ஒரு சமயம் தாத்தாவை போல இருக்கலாம். அவர் ஒழுக்கத்தின் இலக்கணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு போனவர். தாத்தாவே அவளுக்கு சிறிதளவே ஞாபகம் இருந்தது. சித்தார்த், நேரமாயிட்டது, செக்யூரிட்டி செக்குக்கு கிளம்பணும். அப்பா அதட்டியபடி மிடுக்கு நடை போட்டுக்கொண்டு வந்தார். காதோரத்தில் மட்டும் ஒன்றிருந்த நரைகள். கண்களை சுற்றிலும் ஊன்றி பார்த்தால் லேசான சுருக்கங்கள். அப்பா ராஜாராம் இளமையை விடையின் தொடையன் என்று துருத்தி பிடித்து கொண்டிருந்தார். சீரான சாப்பாடு, வாரத்திற்கு 2 முறை டென்னிஸ் விளையாட்டு, ஜிம்கான நீச்சல் குளத்திலே தவறாத நீச்சல் பயிற்சி, இளமையை தளர விடாமல் வைத்திருக்க பலவிதமான மாத்திரைகள், லேசான மைப்பூச்சி, ஷேவிங் கிரீம், சென்ட், மனம் முதலிய சாதனங்களால் உடலை பாதுகாத்து கொண்டார். ஆனால் மனது ராட்டின போல மேலும் கீழும் அசைந்து சுழலும்படி விட்டுவிட்டாரா? இவர் எப்போது திருந்துவார்? 40க்கு மேல் நாய் குணம் வந்துவிடும் என்று பாட்டி அடிக்கடி முணுமுணுப்பது நினைவுக்கு வந்தது. அப்பாவிற்கு வந்திருப்ப நாய் குணமா அல்லது பேய் குணமா? சித்தார்த்தின்
இளம் முறுவலுடன் அவளது தோலை லேசாக தட்டிய போது அவர்கள் அனைவரும் கவனியாதவர்கள் போல் பாவனையுடன் வேறுபுறமாக திரும்பி கொண்டனர். அப்பாவின் கண்கள் இதுதான் ஷாக் என்று இப்போது புத்தக கடையில் நின்று அவள் மீது ஓடியது. ஏதோ ஒரு சுவையான பழத்தை ருசித்து சாப்பிடுவது போல் அப்பா உதட்டை நாவால் தடவிக்கொண்டு கண்களால் அவளை பார்த்த பார்வை திவ்யாவின் அடிவயிற்றில் ஆத்திரம் பெருநெருப்பாக மூண்டு எழுந்தது. பை பை, கீப் வெல், கடிதாசி போடு, விஷ் யூ சக்சஸ். அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கிசுகிச சித்தார்த் பிரிய மனமில்லாதவன் போல் பன்வரை அவளை திரும்பி பார்த்தபடி உள்ளே சென்று விட்டான். அதற்கு பின் விமான நிலையத்தில் அந்த இடத்திற்குள் திடீரென கூட்டம் நிரம்பி வழிய தொடங்கியது. அந்த கூட்டத்தில் அவள் எங்கேயோ மறைந்து போனாள். பச்சை நீலம் வெள்ளை என்ற வர்ண குவியல்களில் தென்பட்ட சட்டை புடவை ஓரங்களை பார்வையிட்டபடி கண்களால் துழாவினாள் திவ்யா. அவள் மந்திரமோ மாயமோ என்பது போல மறைந்தே போய்விட்டாள். அப்பா அம்மாவுடன் கண்ணாடி தடுப்பருகே நின்று கொண்டிருந்தார். யோகேந்திரன் ஓடி வந்தான். நீ பாத்தியா? சூசகமாக கேட்டுவிட்டு விழித்தாள். என்றபடி விழித்தான். என்றபடி எழுந்தாள் அவள். அம்மா அப்பா இருவரும் நின்ற இடத்தில் சென்று ஒட்டி கொண்டாள். சிறிது பொழுதில் ஏர் இந்தியா போயிங் புறப்படும் ஓசை காதை துளைத்தது. தூரத்திலிருந்தே கைகளை ஆட்டினாள். அந்த நடு இரவில் எந்த பக்கத்து ஆசனத்தில் உட்கார்ந்தாலும் தெரியாது. அதுவும் தூரத்தில் நின்று நகர்ந்த விமானத்தில் என்ன தெரியும்? அதனுடைய திமிங்கலம் போன்ற பெரிய வயிற்றுக்குள்ளே தன் உயிருக்கு இனியவனை, வருங்கால துணைவனை அடைத்து கொண்டு விமானம் தரையை விட்டு உயரே பறந்தபோது அவளுக்கு உண்மையிலேயே அழுகை வந்தது. வெகு தொலைவில் மேகத்தினுடைய சென்று ஒரு புள்ளியாக மாறுமறை மரமாக்கி நின்ற அவர்கள் அனைவரும் விழிப்புற்று கிளம்பினார்கள். அப்பா வழக்கம் போல தமது வெள்ளை நிற பென்ஸ் வண்டியில் வந்திருந்தார். இது போன்ற பொது இடங்களுக்கும் கல்யாணம் போன்ற வைபவங்களில் கலந்து கொள்ளும்போது அப்பா தமது அந்தஸ்து உயர்வை மற்றவர்கள் முன்னால் அழுத்தமாக எடுத்துக்காட்ட நகைக்கூடான மனைவியுடன் பென்ஸ் காரில் தான் புறப்படுவது வழக்கம். மிஸ்ஸஸ் ராஜாராம் ரொம்ப அழகா இருக்காளே. மற்றவர்கள் கண்கள் விரிய வேண்டும். என்ன இது, லேட்டஸ்ட் ஆட்டோமேட்டிக் பென்ஸா? உஷ் என்று பார்த்து இளைஞர் கூட்டம் விசிலடிக்க வேண்டும். அவளுக்கு என்ன நகைக்காட்சி மரம் என்று சுகுணாவின் கழுத்தை பார்த்து ஊதாவரணத்தை வாரி கொட்டும் அந்த அட்டிகையை கண்டு பெண்கள் ஏக்க பெருமூச்சு விட வேண்டும். இப்படி அவருக்கு ஒரு மட்டமான புத்தி இருக்காதா? அடிப்பட்ட நிலையில் அதிகப்படியான பணத்தை பார்த்துவிட்ட திடீர் பணக்காரர் அவர். செல்ஃப்மேட் மேன் என்ற மார்பை நிமிர்த்தி வயிற்றை முன்னுக்கு தள்ளி தன்னுள் மறைந்து கிடக்கும் தாழ்வு மனப்பான்மையை ஓட ஓட விரட்டவே சுக அனுபவங்களை ஓட ஓட விரட்டி பிடித்து கொண்டிருந்தார் என்பது அவளுக்கும் அவரை நன்றாக புரிந்து கொண்டிருந்த பிள்ளைக்கும் தெரியும். உலகத்திற்கு தெரியுமா? எண்ணியபடியே அப்பாவின் பக்கம் திரும்பினாள் மகள். போகலாமா? அப்பா அவளை பார்த்து லேசாக சிரித்தார். அம்மாவிற்காவது வாயில் இருவாரத்திலும் சிங்கப்பற்கள். ஆனால் அவருக்கு வரிசையாக முத்து கோத்தாற் போல் வாய் நிறைய. அவர் சிரிக்கும் போதே கண்களில் மிதக்கும் பரிவுமாக களை கட்டிவிடும். முகத்தை பார்த்தால் இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்ற மயக்கம் ஏற்படுமே. அப்பாவின் அன்பில் மயங்கி உள்ளூர பொங்கி வந்த கோபத்தின் உக்கிரம் ஒரு வினாடியில் அணைய அவளையும் அறியாமல் அப்பா என்று குழைந்து போய் விடுவாள். ஆய்வு கண்களோடு விஷயத்தை விட்டு விட்டு அலசும் திறமையுள்ள தற்காலத்து படித்த இளசு அவள். அவளே அந்த மாய புனகையில் அடிபட்டு போகும்போது பட்டிக்காட்டில் பிறந்து அதிக படிப்பு ஏதுமில்லாத அம்மா ஏமாந்த சோனகரி ஆகிவிட்டதில் வியப்பென்ன இருக்கிறது? அப்பா அப்படி ஒரு அசகாய சூரர். எங்களோடு வரியாமா? வருங்காலத்தில் அவள் தங்களது பொறுப்பு என்பதை சொல்லாமல் சொன்னால் சம்பந்தியம்மாள் தடதடவென தகர டப்பாவை போல் ஆடி குலுங்கிய அந்த பழைய ஹெரால்டு வண்டியில் அவர்கள் வந்திருந்தனர். அந்தஸ்தில் அவர்கள் அப்பாவிற்கு ஈடு ஜோடி இல்லைத்தான். சித்தார்த்தனை அவளுக்கு பிடித்துவிட்டது. அப்பாவிற்கும் பிடித்து விட்டிருந்தது. மத்தியதர குடும்பமானால் என்ன என்று துணிந்துதான் கல்யாண பேச்சு தொடர அனுமதித்தார். தமது கம்பெனியிலேயே சித்தார்த்தை வேலைக்கு அமர்த்தினார். இப்போது வெளிநாட்டு பயிற்சிக்கும் தமது செலவிலேயே அனுப்பி கொண்டிருக்கிறார்.
பெரிய மனிதர் வீட்டு பெண் மருமகளாக பல லட்சங்களை வாரி கொண்டு வரப்போகிறாள் என்ற மகிழ்ச்சி அந்த அம்மாளுக்கு. பல தடவை துவைத்து துவண்டு சருகி பிரிந்து போன பட்டு சேலையை சுற்றி கொண்டு கணவருடன் மகனுக்கு விடை கொடுக்க எல்லோருக்கும் முன்னதாகவே நிலையத்திற்கு கிளம்பி விட்டிருந்தாள் அவள். இல்லைங்க, நான் என் அண்ணனோட ஃபியட் வண்டியில் போகிறதா சொல்லிட்டேன். திருவல்லிக்கேணி போகிறவங்க நீங்கள் அடையாறு வரை வந்துட்டு போகணும். எங்கள் மருமகள் நீ இது கூட செய்யாற்றி தமது வழுக்கை தலையை தடவி கொண்டு ஆஹா என்று சிரித்தார் சித்தார்த்தின் அப்பா. சித்தார்த்து கூட வயது வந்ததும் இப்படி வழுக்கையாகி விடுவாரோ? அம்மாவை போல அவருக்கு சுருண்ட முடி இருக்கிறது, வழுக்கை விழாது. பிழைத்தேன் தனக்குள்ளே எண்ணியபடி சிரிப்பை அடக்கி கொண்டாள் திவ்யா. வீட்டிலிருந்து 2 கார்கள் வந்திருக்கே, எதுக்காக வீண் சிரமம்? பிடிவாதமாக சொல்லிவிட்டு கை குவித்துவிட்டு அண்ணனை பார்த்தாள். பொருள் புதிந்த பாவத்துடன் அவன் முன்னால் நடந்தான். அண்ணாவின் பின்னாலே அவள் ஏறி கொண்டாள். நடு இரவை தாண்டி மணி 1:20 கொண்டிருந்தது. சாலையில் போக்குவரத்தின் நெருக்கடி தணிந்திருந்தது. விளக்கு வெளிச்சம் கண்களை கூச வைக்க யுகேந்திரன் வண்டியை நிதானமாக ஓட்டி கொண்டு சென்றான். பக்கத்திலே அமர்ந்திருந்த திவ்யா பெருமூர்ச்சிருந்தாள். அவளை நல்லா பார்த்தியா அண்ணா? அவளுக்கும் அண்ணனுக்கும் இடையே 2 வயது தான் வித்தியாசம் என்றாலும் அவள் அவனை நீ வா போ என்றுதான் அழைப்பாள். அம்மா எத்தனை படித்து சொல்லியும் மாற்றிக்கொள்ள முடியாத பழக்கம். பார்த்தேன், அவளும் புத்தக கடைக்கு வந்திருந்தா. கிட்ட வறட்சியே குப்புன்னு வாசனை இன்டிமேட்டை அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பியிருப்பா போல இருக்கு. யாரையோ வழி அனுப்ப வந்திருக்கா போல தெரியுது. ஒரு ஹிப்பி போல பொடி பயல். என்ன ஹீ அவனுக்கு டாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தா. முக்கியமாக அங்கே அவள் வந்த நோக்கமே தன் கடையை விரிக்கத்தான் வந்திருக்கா. அவளோட வேற யாரையும் காணலை. ஒரு சேஃப் ஃபியட் வண்டி வச்சுருக்கா. தானே ஓட்டிக்கிட்டு திரும்பி போனான். அதையும் பார்த்துட்டேன். மூஞ்சியை பார்த்தா எதுக்கும் துணிஞ்சு ஜாடை. நம்மால் மோத முடியுமான்னு கொஞ்சம் திகைப்பா கூட இருக்குது. திவ்யாவுக்கு கோபம் வந்தது. முன் வச்ச காலை பின்வாங்கலாமா? இதனாலே என்ன வந்தாலும் சரி. ஆமாம் ஆமாம், யுகேந்திரன் ஒத்துப்பாடினான். இதில் ஒரு வேடிக்கை பார்த்தியா? தினமும் எதை மறந்தாலும் அப்பா நமக்கு கொடுக்குற லெக்சரை மறக்கிறதில்லே. இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதை கிடையாது. பெரியவங்களுக்கு எதிரிலே கத்தி பேசுறது, கால் மேல் கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதை பாரு. சிகரெட்டு குடிக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்படி என் மேல் 1000 குற்றச்சாட்டுக்கள். அப்பா உங்கள் மேலே இருக்கிற 1000 குற்றங்களை பற்றி நாங்கள் விசாரணை செய்யலாமான்னு கேட்க தோணுது. கேட்பானேன், ஆராய ஆரம்பிச்சிட்டோமே, அது போதும். அவரை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு. யுகேந்திரன் கடகடவென சிரித்தான். குறுக்கே ஒரு கார் வண்டி வேகத்தை குறைத்தான். பென்ஸ் அடுத்தபடியாக என வந்து நின்றது. அப்பா அதிலிருந்து ஏற்றி முறைத்தார். ராத்திரி வேலை, கவனமாக ஓட்டிக்கிட்டு வா. பாராக்கு பார்க்காதே, நிதானமாக போ, பேசாதே. அதட்டி விட்டு என்ன மேலே ஓட்டினார் வண்டியை. ஆட்டோமேட்டிக் பென்ஸ் ஆகாயத்தில் பறப்பது போல் நழுவி ஓடியது. தங்கையின் பக்கம் திரும்பினான் யுகேந்திரன். கவுன்சியா? சாதா தொணத்தனப்பு. நிதானமாய் போக வேண்டியது நானா அப்பாவா? சிரித்தான் அவன். காலை வேலையிலே அம்மா எழுந்து ஸ்நானம் செய்துட்டு தன் கையாலேயே பறித்து கொண்டு வந்த பூ கூடை நிறைய பூவை பூஜை அறையில் வைத்து அப்பாவுக்கு பணிவிடை செய்யும்போது அம்மாவை பார்த்திருக்கிறாய் இல்லையா? தினசரி பார்த்து அழுத்து போன சங்கதி. மஞ்சள் பூசின முகம், நெற்றியிலே குங்குமம் போட்டு அதன் கீழே திருநீர், தொலைன்னு முடிச்சிட்ட கூந்தல், அதில் ஒரு மல்லிகை சரம், மெட்டி கின்னு ஒலிக்க அம்மா பூஜை சாமான்களை தூக்கிக்கிட்டு வரும்போது எனக்கு ஏதோ புராணத்திலிருந்து எழுந்து வர்ற கதாநாயகி போல. அதான் அந்த மங்கை கரிசி புனிதுவதி இவங்களைப் போல அத்தனை கடவுள் பக்தி. அதைவிட அப்பா பக்தி. ஆமாம், அப்பா வயது வந்ததும் சித்தார்த்த அவராட்டமா மாறிட்டா நீ என்ன செய்வ? திவ்யா படு கோபமாக அண்ணன் தோலை பட்டுன்னு தட்டினாள். என்ன பண்ணுவேன் நான் கேட்குற? எங்கள் வீட்டிலே அப்பா போல பூஜை புனஸ்காரமெல்லாம் காலை வேளையில் ஆடம்பரமாக நடக்காது. கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். மாமனாரை பார்த்து நீங்கள் எதையும் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு. பூஜைக்கு கூடவான்னு சித்தார்த்து கேட்டார். ஆமாம், அப்பா செய்கிற பூஜை கடவுளுக்காக இல்லை, அவரது அந்தஸ்தை உயர்த்துகிற ஐட்டங்களிலே வீடு, தோட்டம், கார், மனைவி, குழந்தைங்க,
நாய்கள் போல காலை வேளையிலே வேலையாட்கள் உற்றார் உறவினர் வருவார் போவர் முன்னிலையில் நடக்கும் 1 மணி நேர நாடகம். இந்த நாடகமே நம் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். விகேந்திரன் புன்னகைத்தான். நீ பெரிய ஸ்வீட் ஃபயர். உன்னை கட்டிக்கிட்டு அவன் பாடாய் பட போகிறான். இந்த ரோஷம் கோபமெல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? நம்ம அம்மா வழி வந்த பாரம்பரியத்தின் பரிசுகள்னு நினைக்கிறேன். சரி, சித்தார்த்த ஆரம்பத்தில் உனக்கு பயப்படலாம். ஆனால் போக போக வாளை ஆட்ட ஆரம்பித்தா அம்மா போல் தலையாட்டி பொம்மையா இருப்பேனா? அம்மா அந்த காலத்து ஆசாமி, திவ்யா இந்த காலத்து பொண்ணு. மறக்காதே. நீயுமாச்சு உன் அந்தஸ்து பணம் காசுமாச்சுன்னே உதறிவிட்டு என் பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்துடுவேன். கல்யாணத்துக்கு முந்தைய டைவர்ஸை பற்றி யோசிக்கிறியே, நீ பெரிய கிராதகிதான். கேலி செய்தான் அண்ணன். உனக்கு வர போகிறவ மட்டும் எப்படி இருப்பாள்னு நினைக்கிறியே? அம்மாவை போல் 10ஆம் பஸ்ஸிலேயே எதிர்பார்த்தா நீயும் கணேசருக்கு துணையா கோவிலில் போய் உட்கார்ந்துக்கணும். இந்த காலத்து பெண்களை முதல்ல புரிஞ்சுக்கோ. போதும் போதும், ஆண்கள் காலில் போட்டு நசுக்க முடியாது. பதிலுக்கு பதிலுன்னு காரியத்தை ஆடி விடுவாங்கன்னு சொல்கிற, நல்லாவே புரியுது. பின்ன பேசாமல் வாயை கிளறாமல் வண்டியை விடு. நாம் 3 பேரும் காஞ்சிபுரம் போகும்போது பேசி முடிச்சதை செயல்படுத்த முயலு. போதும், அதிகாரமாக கூறினாள் தங்கை. எஸ்டர்டே வென் ஐ வாஸ் யங் சார்ஸ் ஆசனோவாவின் பாடலை சீட்டி எடுத்தபடி வண்டியை சீராக ஓட்டி கொண்டு சென்றான் அவன்.